கரண்ட்டுக்கு உருவம் இருக்கா? கேள்வி மடத்தனமாக இருக்கா? உண்மை என்னென்னா கரண்ட்டுக்கு உருவம் இருக்குது. 7 வகையான உருவம். இதை வேவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். நம்ம கரண்ட்டுக்கு இருக்கிற 7 வகையான வேவ் ஃபார்மை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது சாதாரணமாக கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. ஆஸ்கிலோஸ்கோப் அப்படின்ற ஒரு மீட்டரை யூஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட டிஸ்பிளேயில் அதோட உருவம் என்ன அப்படிங்கிறது அந்த இதில் வேவ் ஃபார்ம் மாதிரி காட்டும். அது என்னென்ன வகையான வேவ் ஃபார்ம் நம்ம இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் மின்சார மனிதன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சைன் வேவ். இது மென்மையான அலை வடிவத்தில் இருக்கும். இது இபி சப்பில் ஜென்ரேட்டர் அவுட்புட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட்டு, ஆடியோ சிக்னல் இங்கெல்லாம் இருக்கும். ரெண்டாவது ஸ்கொயர் வேவ். இது ஆன் ஆஃப் மாதிரி நேராக மேலே போய் கீழே வரும். இதை டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், கிளாக்கு, எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்டு, பேசிக் இன்வெர்டர் இங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. 3 ரெக்டாங்குலர் வேவ். இது ஸ்கொயர் வேவ் மாதிரி தான், ஆனால் ஆன் ஆஃப் டைம் ஈக்குவலாக இருக்காது. இது பல்ஸ் வித் மாடுலேஷன், மோட்டார் ஸ்பீடு கண்ட்ரோல், எல்இடி டிம்மர், இன்வெர்டர் ஸ்விட்சிங் போன்ற இடங்களில் இருக்கும். 4 ட்ரையாங்கிள் வேவ். இது மெதுவாக ஏறி மெதுவாக இறங்கும். இதை ஆஸ்கிலேட்டர் சர்க்கியூட், ஃபங்க்ஷனல் ஜெனரேட்டர், சில ஆடியோ சிந்தசிஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. 5 சாடூத் வேவ். இது மெதுவாக மேலே ஏறி திடீர்னு கீழே விழும். இது பழைய சிஆர்டி டிவி, சிக்னல் ப்ராசஸிங், ஆடியோ எஃபெக்ட் இங்கெல்லாம் இருக்கும். 6 பல்ஸ் வேவ். இது சின்ன சின்ன பல்ஸ் மாதிரி வரும். இது வான்வெளி ரேடார், அல்ட்ராசோனிக் சென்சார், ஐஆர் ரிமோட், ட்ரிக்கர் சர்க்கியூட் இங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. 7 டிசி வேவ் ஃபார்ம். டிசி வேவ். இது நேராக ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இது பேட்ரி அவுட்புட்டு, சோலார் பேனலு, எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த நம்ம மின்சாரத்தோட 7 உருவங்கள் இவைகள் தான். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.